இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 2.25 ஆண்டு காலம் ஆகிறது. விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா? நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா? அவருடைய குடும்பம் மட்டும் வளமானது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது. சிந்தித்து பாருங்கள். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் மற்றவர்கள் ஆளக்கூடாதா? இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல. திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார். விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது, நெற்பயிர்கள் அழுகிவிட்டது. அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை, திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நெற்பயிரை ஒரு ட்ரெயின்ல தலைமை செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயி நெற்பயிர நடவு செய்து விளைகின்ற அந்த நெற்பயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி நெற்பயிரை நடவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடின உழைப்பு, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீர்மையாக சிந்தி உழைக்கின்ற ஒரு விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயி மதிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒரு விவசாயி, விவசாய தொழிலாளி 2 பேரும் சேற்றில் கை வைத்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கும். இந்த உணவை கொடுப்பவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது, தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற மனிதன் விவசாயி, விவசாய தொழிலாளி. அவள் படுகின்ற துன்பத்தை இந்த ஆட்சியாளர் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன்.